டிட்வா புயலின் காரணமாக அதிகாலை முதலே பெய்ய தொடங்கிய மழையானது விடாது கருப்பு என்பது போல பகல் இரவாக தொடர்ந்து பெய்து வந்த நிலையில் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பல இடங்கள் வெள்ளைக்கடாய் காட்சியளிக்கிறது. இதில் குறிப்பாக கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியை ஒட்டி சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 10 நாட்களாகவே தேங்கியிருந்த மழை நீருடன் கலந்த கழிவு நீர் தாமரை ஏரி வரத்து கால்வாய் வழியாக அரசு அதிகாரிகளால் திறந்து விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே தாமரை ஏரியில் தேக்கமடைந்து கிடக்கும் கழிவு நீர் தொழிற்சாலை ரசாயன கழிவுகளுடன் கலந்து வெளியேற வழி இல்லாமல் கும்மிடிப்பூண்டியின் பிரதான சாலையாக விளங்கக்கூடிய GNT சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தேங்கி கடல் போல் காட்சி அளிக்கிறது. துர்நாற்றம் வீசும் மழை நீர் கலந்த கழிவு நீரில் வாகனங்கள் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர். இதனால் அன்றாட தேவைகளுக்காகவும் விற்பனைக்காகவும் செல்லும் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆண்டாண்டு தோறும் அரங்கேறும் விதமான அசாதாரண சூழ்நிலையை பேரூராட்சி அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் வேடிக்கை பார்க்கிறார்களே தவிர இதற்கு நிரந்தர தீர்வு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. கும்மிடிப்பூண்டியில் அரசு அதிகாரிகள் மக்களுக்கான வேலைகளை செய்கிறார்களா அல்லது அரசு அலுவலகத்தில் தங்களது குடும்ப பணிகளை செய்கிறார்களா என கேள்வி கேட்கும் அளவிற்கு அரசு அதிகாரிகளின் நிலைப்பாடு உள்ளது. ஏற்கனவே தாமரை ஏரியில் கழிவு நீர் தேங்கி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நிலத்தடி நீர் பாதிப்புக்குள்ளாகி அப்பகுதி மக்களுக்கு பலவிதமான நோய் தொற்றுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதான சாலையில் தேங்கியுள்ள கழிவு நீரை அப்புறப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவது வாக்கு சதவீதத்தை கூட குறைக்க வாய்ப்பு உள்ளது. எனவே அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் துறை சார்ந்த அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் போர்க்கால அடிப்படையில் சாலையில் தேங்கிய கழிவு நீரை அப்புறப்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.